நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். முட்டாளுங்களை தேடுற வேலைக்கு பதிலா உங்களுக்கு புத்திசாலிகளை தேடுற வேலையை கொடுத்திருந்தா இந்நேரம் எப்பவோ முடிஞ்சிருக்கும். அது எப்படி? நான் தான் இருக்கேன்ல, எனக்குள்ள எத்தனையோ உருவம் இருக்கு. ஒரு பக்கம் சாணக்கியதனம், இன்னொரு பக்கம் சமயோஜிதம், அதோட வீரமான காவல் அதிகாரியும். அது மட்டுமா? புத்திசாலித்தனத்தோட மொத்த உருவம் நான் தான் சொல்லலாம். எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் அவங்கள சிறைச்சாலையில் அடைச்சிருக்கேன். ஆனா ஒரு தடவை நாம பின்தங்கிட்டோம்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்பவும் புத்திசாலியா இருக்க முடியாது. நம்மளை விட புத்திசாலியும் இருப்பாங்க. அவங்க நம்மள முட்டாளாக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது உங்களை மாதிரி. கடவுள் எனக்கு இந்த மாதிரி முட்டாள் பையனையா கொடுக்கணும்? இவனை வச்சு நான் என்ன பண்ண போறேனோ? பெத்தது ஒண்ணு, அதுவும் முட்டாளா இருக்கு. என் தலையெழுத்து ஏன் இப்படி இருக்கு? அட கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்னு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்திருக்கேன்? என்னாச்சுங்கம்மா? ஏன் உங்க பையனை கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? திட்டாம வேற என்ன பண்றது? இவன் ஒரு பெரிய முட்டாள். கடுகு அளவுக்கு கூட மூளை இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நீங்களே போய் அவங்க கிட்ட பேசி பாருங்க. சரிங்க சரிங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் வந்து பேசி பார்க்கறேன். இருங்க. வாங்க 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 வாங்க. இங்க பாரு தம்பி, ஒண்ணும் சேர்த்தா எவ்வளவு வரும்னு சொல்லு பாப்போம். 11. உலகத்திலேயே தலை சிறந்த உணர்வு எதுன்னு சொல்லு பாப்போம். அமைதி. நம்ம மகாராஜா யாரு? அந்த கடவுள். கேட்டிங்களா? அவன் சொன்னது கேட்டிங்களா? இவனை விட பெரிய முட்டாள் யாராவது இருக்க முடியுமா? இவ்ளோ வயசாகுது, அவனுக்கு ஏதாவது தெரியுதா? நம்ம நாட்டோட ராஜா கிருஷ்ண தேவராயரன் கூட தெரியல. இந்த மாதிரி பையனை வச்சு நான் என்ன பண்ண போறேனோ? அது மட்டும் இல்லாம நேத்து இவனோட முட்டாள்தனத்தோட எல்லையே மீறிட்டான். இவங்கிட்ட குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டேன். இவன் எடுத்துட்டு வரதுக்குள்ள நான் தூங்கிட்டேன். ஆனா இந்த முட்டாள் ராத்திரில இருந்து விடியற வரைக்கும் அந்த சொம்பு கையிலேயே வச்சு நின்னுட்டு இருந்தான். ஆமா, வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் உங்க பையனை கூட்டிக்கிட்டு அரசவைக்கு வரீங்களா? அரசவைக்கா? எதுக்கு? ஒருவேளை இவன் மகாராஜாவை பார்த்தானா இவன் எதிர்காலமே மாறிடும்ல. ராஜாவை பாக்குற பாக்கியம் கிடைச்சா யாரால தட்டி கழிக்க முடியும்? நாங்க கண்டிப்பா வருவோம். ரொம்ப சந்தோஷமா. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நாங்க உங்களை தேடி இந்த உலகமெல்லாம் சுத்திட்டோம். சரி வாங்க கிளம்புங்க, போலாம். வர சொல்ற. எங்க குருஜிக்கு உங்க ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கு வாங்க போலாம். சரி, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனா? முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க கண்டிப்பா என் கூட வந்துதான் ஆகணும். எங்களை எதிர்க்கிற தைரியம் இங்க யாருக்குமே இல்ல. மிரட்டுறாராமா? ஆமா, அப்படியே வச்சுக்கீங்க. நீங்க எங்க கூட வரேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க உங்க காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டோம். நீங்க வரேன்னு சொல்ற வரைக்கும் கால்ல விழுந்து கிடப்போம். காலை பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க கூட வர்றதை தவிர வேற வழியே இல்ல. தயவு செஞ்சு எங்க கூட வாங்க, பண்ணி தர முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. தயவு செஞ்சு வாங்க. வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க எங்க கூட வரலனா எங்களுக்கு என்னென்னமோ தண்டனை தரேன்னு சொல்லி இருக்காரு. தயவு செஞ்சு எங்க கூட வாங்க, பண்ணி தரையா. ஐயோ விடுங்க, காவல் அதிகாரி காலை விடுங்க. அடுத்த 2 முட்டாளுங்க இவனுங்க தான். சரி வாங்க, நம்ம கிளம்பி போலாம். பாத்தீங்களா, நான் தான் சொன்னல எங்களை யாராலையும் பகைச்சுக்க முடியாதுன்னு. வாங்க போலாம். போங்க. வாங்க வாங்க. அன்பே, எங்க போய்கிட்டு இருக்க? என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொன்னாதானே தெரியும். நீங்க என்ன அன்பேன்னு கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. கல்யாணமான இத்தனை வருஷத்துல முதல் முறையா என்ன அன்பேன்னு கூப்பிட்டிருக்காரா? ஆமாம்மா, கூப்பிட்டேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவ சுவாமி. உன்னை நான் அன்பேன்னு கூப்பிடாம வேற யார அன்பேன்னு கூப்பிட போறேன்? அன்பே, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, இந்த நிமிஷமே நான் ஒரு வேண்டுதலை. எதுவும் சொல்ல வேண்டாம். வேண்டாம், எந்த ஒரு வேண்டுதலும் வேண்டாம். நீ அமைதியா இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் நீ எதையும் வேண்டிக்க வேண்டிய அவசியமே வராது. என்ன சொல்றீங்க சுவாமி? நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வரப்போறாரு. விருந்தாளியா? பண்டிதன் ராமகிருஷ்ணன். எதுக்கு வராரு? அவர் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு விடுதலை கிடைக்கும். என்ன? இல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஒரு ஜென்மத்துல எனக்கு உன்ன மாதிரி ரொம்ப அழகான அருமையான தர்ம பத்தினி
கற்புக்கரசி கணவனுக்காக தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்ச ஒரு புண்ணிய பிறவி எனக்கு கிடைச்சிருக்காங்கிற விஷயத்த அவருக்கு நான் தெரியப்படுத்தணும்ல. ஆ, ரொம்ப சந்தோஷங்க. நீங்க நீண்ட ஆயுளோட வாழணும்னு நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். அன்பே, விருந்தாளிய உபசரிக்கிறத விட பெரிய பூஜை என்ன இருக்க போகுது? விடு, கோயிலுக்கு நாளைக்கு போய்க்கலாம். இன்னைக்கு விருந்தாளிய உபசரிக்கிற கடமைய பூர்த்தி செய். உள்ள போய் ஒரு நல்ல விருந்துக்கு ஏற்பாடு செய். போமா. உங்க உத்தரவு சுவாமி, உங்க உத்தரவு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. அதுக்கப்புறம் நான் சுதந்திர பறவையா காத்துல பறந்துகிட்டு இருப்பேன். படப்பட 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 படப்பட. அதான் இத்தனை இடம் காலியா இருக்குல்ல, ஏதாவது ஒரு இடத்துல காய வச்சிட வேண்டியதானே? அப்படியெல்லாம் செய்ய முடியாது சின்ன மகாராணி. இது சதுரங்க விளையாட்டு. யோசிச்சு முடிவெடுத்து தான் காய நகர்த்தணும். காய நகர்த்துறதுக்குலாம் எதுக்காக யோசிக்கணும்? இவங்க தான் அதுல கை தேர்ந்தவங்களாச்சே. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை? வெறும் சதி பண்றவங்க தானே. மகாராஜா, இதெல்லாம் விட்டுட்டு வாங்கல. நான் உங்களுக்காக சிறப்பான விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். பாவக்கால்வா, அப்புறம் சுவையான ஊறுகாய். என்ன சமைச்சிருக்க? பாவக்கால்வாவும் சுவையான ஊறுகாவும் செஞ்சிருக்கேன். அதோட வாழைக்காய் தோலால செஞ்ச துவையல் இருக்கே, அத சாப்பிட்டீங்க இன்னும் வேணும்னு அடப்பிடிப்பீங்க. வரேன். நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நான் வரதுக்குள்ள உங்க விளையாட்டு முடிஞ்சிருக்கணும்னு. அடடே, வா 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 பண்டித ராமகிருஷ்ணா, உன்னை என் மனசார வீட்டுக்கு வரவேற்கிறேன். போன முறை நீ எங்க வீட்டுக்கு வந்த சமயத்துல உன்னை உபசரிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதனால உன்னை திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டு என் தப்ப திருத்திக்கணும்னு நினைச்சேன். உன்ன மாதிரி விருந்தாளிகளை உபசரிச்சா என் வாழ்க்கையில புண்ணியம் கிடைக்கும் இல்லையா? ஆஹா, அது ஏன் பாக்கியம் ஆச்சாரியாரே, ஏன் பாக்கியம்? மகாராஜகுரு தாத்தாச்சாரியாரோட உபசரிப்பு கிடைக்குதுன்னா அதுக்கு ஒருத்தன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருக்கணும் தெரியுமா? இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. நான் இந்த வீட்டுக்கு வர்றது இது 2வது முறை இல்ல, 3வது முறை. ஓ ஓ நீ அந்த விஷயத்த சொல்றியா? நான் அந்த விஷயத்த சுத்தமா மறந்தே போயிட்டேன். இப்ப நீ எனக்கு அந்த விஷயத்த நல்லா ஞாபகப்படுத்திட்ட. ஆமாங்க. பரவாயில்ல, விடு. இப்ப எல்லாமே கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அந்த விஷயத்த நீ மறந்து. சரிங்க. இதுல யாரோட தப்பும் இல்ல, சூழ்நிலை அந்த மாதிரி. உண்மையான விஷயம் என்னன்னா, நம்ம 2 பேரும் ஒருத்தர் சரியா புரிஞ்சிக்கவே இல்ல. அதை தவிர நாம ஒண்ணும் கெட்டவங்க கிடையாது. இந்த கிழவ பண்ண கெட்டதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துன்னு வச்சுக்க, அந்த நரகத்துல கூட இவனை சேர்த்துக்க மாட்டானுங்க. ஒரு நாளாவது ஒரு நிமிஷமாவது யாருக்காவது நல்லது செய்யவன் யோசிச்சு பார்த்திருப்பான அறிவு கெட்ட கிழவன். அவ்வளவு பாவம் பண்ணிருக்கானே. சிஷ்யர்களே, சொல்லுங்க உங்க குருஜி. குருமாதா கிட்ட போய் சொல்லுங்க, விருந்தாளி வந்திருக்காரு, விருந்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லுங்க. சரிங்க. அப்படியே ஆகட்டும் குருஜி. உட்காருப்பா, உட்கார். உன் கண்டுபிடிப்பு வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? முட்டாளுங்க யாராவது கிடைச்சாங்களா இல்லையா? எல்லாம் கிடைச்சிருவாங்க குருவே. முட்டாளுங்களால எத்தனை நாள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க முடியும்? நம்ம எதிரிலேயே இருப்பாங்க. தேடுற திறமை தான் நமக்கு வேணும். அது என்னமோ உண்மைதான். எதிரிலேயே இருப்பாங்க, ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், இந்த விஷயத்துல எந்த ஒரு பாரபட்சமோ சுயநலமோ பார்க்கவே வேண்டாம். முட்டாளுங்களை எங்க பார்த்தாலும் உடனே புடிச்சிரு, தப்பிக்க விட்டுறாத. அது இன்னாரோட பொண்டாட்டி, இன்னாரோட புருஷங்கிறத நீ பார்க்கவே வேண்டாம். உன்னோட கடமையை மட்டும் செய். சரிங்க. நான் சொல்றது சரிதானே? வாமா, வா வா வா. இவங்களை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. இவங்க தான் என்னோட தர்ம பத்னி வருணமாலா. என்ன ஆசீர்வதிங்கம்மா. தீர்காயுசா வாழுங்க. இந்தாங்க தாம்பூலத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. வருணமாலா, இவருக்கு உன்னோட கனவு பத்தி சொல்ல. கனவா? என் தர்ம பத்னி ஒரு அருமையான கனவு கண்டிருக்கா. சொல்லுமா, நீ கண்ட கனவை பத்தி சொல்லு. சொல்லிடுவா பிரபு. தாராளமா சொல்லு, இவர் நம்பாள் தானே, சொல்லு. நம்மாளா?
ஆனா இவரை பத்தி நீங்க என்கிட்ட ஒரு சூழ்ச்சிக்காரரு, சதிகாரரு, கொடுமைக்காரர்னு சொன்னீங்க. நான் உங்ககிட்ட அந்த மாதிரி எப்போ சொன்னேன்? என்ன உளர்ற நீ? நான் எதுக்காக அப்படி சொல்ல போறேன்? கனவு ஏதாவது கண்டியா? அப்புறம் நீங்க இவரை பத்தி இன்னொன்னு கூட நான் இவரை பத்தி எதுவுமே சொல்லல. நான் சொல்றத சரியாவே புரிஞ்சுக்க மாட்டா. ரொம்ப விசித்திரமானவ. நான் வேற யார பத்தியோ சொல்லிருக்கேன், உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ, சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ எனக்காக ஒரு வேலை செய். நீ கண்ட கனவை பத்தி இவர்கிட்ட தெளிவா சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் சுவாமி. நானு என் கனவுல என்ன பார்த்தேன் தெரியுமா? எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல ஒரு பெரிய புதையல் இருக்குதா. ஆனா அதுக்கு மேல 200 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு பெரிய ஆலமரம் வளர்ந்திருக்கே. இவன் எப்பவுமே இப்படிதான், இந்த மாதிரி தான் ஏதாவது ஏடாகுடமா கனவு காணுவா. அதுக்கப்புறம் என்னோட புத்திசாலி மனைவி என்ன சொன்னா தெரியுமா? அந்த ஆலமரத்தை ஆணி வேரோட புடுங்கி என் சுண்டு விரலால சுமந்து என் சிஷ்யர்களை போய் அந்த புதையலை எடுக்க சொல்றா. இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான பேச்ச நீங்க கேட்டிருக்கீங்களா? என் வாழ்க்கையில இப்படி ஒரு முட்டாள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பாத்தீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணா, என் கணவர் எவ்வளவு நல்லவர்னு. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. பணம், ஐஸ்வர்யம், ஆடம்பர வாழ்க்கை, இது எது மேலயும் என் சுவாமிக்கு துளி கூட ஆசை இல்ல. கடவுள் தியானத்திலேயே மூழ்கி இருக்கிற ஒரு புனிதமான ஆத்மா. இப்போ நீங்களே சொல்லுங்க, இப்பேற்பட்ட ஞானி முன்னாடி யார் நின்னாலும் அவங்க முட்டாள்களா தெரிய மாட்டாங்களா? நீங்களே பாத்தீங்களே நம்மள பார்த்து எப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு. நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கோம். ரொம்ப நன்றி. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு குருதேவா? பாவம், அவங்க கனவை பத்தி சொன்னதுக்காக அவங்கள ஒரு முட்டாள் மாதிரி நடத்துறீங்களே. ஆனா எனக்கு அவங்க முட்டாளா தெரியல. அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அளவில்லா பதிபக்தி, பாசம், ஆழமான நம்பிக்கையும் தெரியுது. அவங்க உங்க மேல வச்சிருக்கிற பக்தியையும் அளவு கிடந்த பாசத்தையும் நான் உண்மையிலேயே மனசார பாராட்டுறேன் குருதேவா. அவங்க கண்ட கனவு சரியா இல்லையான்னு கூட யோசிக்காம நேரா உங்ககிட்ட தான் வந்து சொல்லிருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க எதையும் சாதிக்க கூடியவர். உண்மைதான், உங்களால எதையும் சாதிக்க முடியும் ஆச்சாரியாரே. அவங்களுடைய இந்த பவித்திரமான பதிபக்திக்கு முன்னாடி, அவங்களுடைய பாசத்துக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா தலைவணங்கி ஆகணும் ஆச்சாரியாரே. ஒருத்தர் மேல வைக்கிற பக்தியும் பாசமும் எப்பவும் ரொம்ப புனிதமானது. அதை நீங்க பரிகாசம் பண்றது ரொம்ப தப்பு. ஏன்னா இது வரைக்கும் அந்த பக்தியும் பாசமும் இருக்கோ அது வரைக்கும் தான் நீங்க. அது இல்லைன்னா நீங்களும் இல்ல. நான் புறப்படுறேன் குருவே. இன்னொரு விஷயம் குருதேவா, தயவு செஞ்சு மன்னிக்கணும். வயசுல சின்னவனான நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒன்னு சொல்லிதான் ஆகணும். எந்த ஒரு கணவன் தான் மனைவியோட உணர்ச்சிக்கு மரியாதை கொடுக்கலையோ அவன் தன்னை ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லவே தகுதி இல்லாதவன் ஆயிடுறான். என்னோட அனுபவத்துல சொல்றேன், எந்த ஒரு வீட்ல ஒரு பெண்ணுக்கு மரியாதை இல்லையோ அந்த வீடு சுடுகாட்டுக்கு சமானம். ஆனா எந்த வீட்ல ஒரு பெண்ணை மதிச்சு நடத்துறாங்களோ அந்த வீட்டுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கும். இன்னொரு விஷயம் குருவே, எந்த கடவுளை நீங்களும் நானும் இந்த உலகமும் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்களும் ஒரு பெண் தான். அது பார்வதியா இருந்தாலும் சரி, காளி மாதாவா இருந்தாலும். அதனால இனிமே பெண்களை மதிக்க கத்துக்கங்க குருவே. அதுவே நீங்க செஞ்ச பாவங்கள்ல பாதையை கழுவிடும்.
மகாராஜா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். எடுத்துக்கங்க எவ்வளோ நேரம் வேணுமோ எடுத்துக்கங்க. எனக்கு எந்த அவசரமும் இல்ல. ஏன் சொல்றேன்னா, எனக்கு வந்த பசி இப்போ ஓடியே போச்சு. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது பிரபு. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, உங்க அரசவையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு. நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது மகாராணி. பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட 8 முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொன்னனே, அது எனக்கும் பிடிக்கலதான். இன்னும் சொல்ல போனா அத ஒரு பைத்தியக்காரத்தனம்னு கூட சொல்லலாம். ஆனா என்னால வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அரண்மனையில இருக்கிற சில பேர் என்னோட மூளைய சின்ன பின்னமாக்கிட்டாங்க. அந்த கோபத்துல நானும் ஏதோ ஒரு உத்தரவை கொடுத்துட்டேன். உத்தரவை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? மகாராஜாவாச்சே, அதை திரும்பி பெற முடியுமா? உத்தரவு கொடுத்திருக்கீங்க சரிதான். ஆனா அந்த காரியத்தை செய்யறதுக்கு ராமகிருஷ்ணாவுக்கு நீங்க முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கீங்க. அது எந்த மாதிரி சுதந்திரம்னா, அவர் எங்க இருந்து வேணாலும் எந்த முட்டாளையும் தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புறேன். நீங்க ராமகிருஷ்ணாவுக்கு ஒப்படைச்ச காரியம் முடியற வரைக்கும் மாளிகையில இருக்கிற சில பேரை அவரோட பார்வையில இருந்து ஒளிச்சு வைக்கிறது தான். ஏன்னா முட்டாள்களோட வரிசையில யாராவது ஒருத்தர் மாட்டிப்பாங்களோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு மகாராஜா. அவ்வளவுதான். நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற யாரு? என்ன பத்தி தான். நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? இதுல புரிய வேண்டியது என்ன இருக்கு? உங்களுக்கு எப்பவுமே என்ன பத்தி பேசுறத விட்டா வேற என்ன வேலை இருக்கு சொல்லுங்க? அந்த கடவுள் இவங்களை விட என்ன அழகா, புத்திசாலியா, கவர்ச்சியா படிச்சதுல ஏன் தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க? நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லவா? யோசனையா? சொல்லுங்க. எதுக்கும் சில பேரை கொஞ்ச நாளைக்கு ராமகிருஷ்ணாவோட பார்வையில இருந்து ஒதுக்கியே வைங்க. ஏன்னா அவர் யாரையுமே விட மாட்டாரு. ஒருவேளை முட்டாளுங்க மாட்டலன்னா வேற யாராவது மாட்டுவாங்க இல்லையா? அவங்க மாளிகையோட பணிப்பெண்ணாவும் இருக்கலாம், இல்ல மகாராணியாவும் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரியுதுல்ல? அது சரி மகாராஜா, அந்த 8 முட்டாள்களையும் நம்ம மாளிகைக்கு ராமகிருஷ்ணா எப்ப கூட்டிட்டு வர போறாரு? நாளைக்கு. இவங்க தான் அந்த 3 முக்கியமான ஆளுங்க மகாராஜா. இவங்களோட அறிவாற்றலை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இவன் அறிவுமதி, இவன் சாணக்கியன், அப்புறம் இந்த குட்டி பையன். நீங்க கேட்டதுக்கு ஏத்த ஆளுங்க இவங்க 3 பேர் தான்னு நான் ரொம்ப உறுதியா நம்புறேன் மகாராஜா. அடுத்து இன்னும் 2 பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் மகாராஜா. இதோ உயரமா இருக்காரே, இவர் பேரு வந்து... இருங்க. உங்களை இந்த அரசவைக்கு கூட்டிட்டு வர சொன்னது 8 முட்டாள்களை. ஆனா 5 பேர் தான் இருக்காங்க. மீதி 3 பேர் எங்க? நம்ம சிறப்பு ஆலோசகர் கணக்குல மக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லன்னா மீதி 3 முட்டாள்களை தேடுறதுல இவர் தோல்வி அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒருவேளை உங்க கண்ணு முன்னாடி ஒரு முட்டாள் இருக்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தோம், நான் சொல்றது புரியுதுல்ல, நேரடியா பார்த்தும் நீங்க அவங்கள வேணும்னே விட்டுருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, உங்க மனசாட்சி அந்த காரியத்தை செய்ய விடாம தடுத்து இருக்கு. என்ன, உங்களோட நேர்மையான கடமைய உங்க மனசாட்சி செய்ய விடாம தடுத்துருச்சா? பதில் சொல்லுங்க ராமகிருஷ்ணா. இல்ல ஆச்சாரியாரே, இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. மகாராஜா எனக்கு உத்தரவு போட்ட மாதிரியே சரியா 8 முட்டாள்களை நான் ஏற்கனவே தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா மீதி 3 பேர் எங்க? சொல்லுங்க. கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. அவங்க யாரு என்னங்கறத நான் உங்களுக்கு நிச்சயமா காட்டுறேன். கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன். ஆனா அது வரைக்கும் இங்க இருக்கிற இந்த 2 பேரையும் நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும்ல. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீங்க ஆரம்பிச்ச வேலையை சீக்கிரமா முடிக்கிற வழியை பாருங்க. உத்தரவு மகாராஜா. இதோ இங்க இருக்காரே, இவர்தான் நம்மளுடைய 4வது நபர், சரண்தாஸ். இவருக்கு இருக்கிற அறிவாற்றலை வச்சு புத்திசாலித்தனத்துக்கான இலக்கணத்தையே மாத்தி எழுதிட்டாருன்னா பாருங்களேன். உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி தலைகீழா நின்னுகிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு சரியான தலைவலி. அதுக்காக நான் வைத்தியரை பார்க்க போனேன். அந்த நிவாரணத்துக்கு அவர் மருந்து கொடுத்து என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா?
அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது வேலை செய்ய கொஞ்சம் காலதாமதம் ஆகும்னு சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்னோட மூளையை நான் பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து தலையில நின்னுகிட்டு இருக்கேன். அப்பதான் நான் அந்த மருந்து உடம்புக்குள்ள போறதுக்கு பதிலா நேரடியா தலைக்குள்ளேயே போய் இறங்கிடும். அதோட என் தலைவலியும் சீக்கிரமா குணமாயிடும். இந்த மாதிரி புத்திசாலித்தனத்தை வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அடுத்ததா இதோ இவர்தான் நம்மளுடைய 5வது நபர். பேரு பிரகாசம். இவரோட புத்திசாலித்தனத்தால அந்த கடவுள் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டார் மகாராஜா. அவரையே முட்டாளாக்கிட்டாரு. இவரை பத்தி நான் என்ன, அவரே சொல்லட்டும் கேட்போமே. சொல்லுங்க பிரகாசம், எப்படி நீங்க அந்த கடவுள் கண்ணிலேயே மண்ணை தூவுனீங்கன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. மகாராஜா, என் பேரு பிரகாசம் இல்ல. நான் உங்ககிட்ட பொய் சொன்னேன். இவரை எனக்கு தெரியும் மகாராஜா. இவரை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சந்திச்சிருக்கேன். அப்போ இவரோட பேரு பட்டாச்சாரியார்னு சொன்னாரு. உங்ககிட்டயும் நான் பொய் தான் சொன்னேன். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதான் என் பேரு பட்டாச்சாரியார்னு பொய் சொன்னேன். மகாராஜா, இவரோட உண்மையான பெயர் எனக்கு தெரியும். அவரோட பேர் என்னன்னா சூரிய ராவ். நான் உங்ககிட்ட சொன்னதும் பொய் தாங்க. என் பேரு சூரியராவ் இல்ல. அப்படின்னா உன்னோட பேர் தான் என்ன? அதுதாங்க. அதுதான்னா என்ன? அதுலதான் விஷயமே இருக்கு குரு. சின்ன வயசுல என் பாட்டி என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, மேல இருக்கிற சித்திரகுப்தன் தான் நம்மளுடைய இறப்பு பிறப்பு விகிதத்தை பத்தி எழுதுவானா, அதுவும் அவனுடைய பேரோட சேர்த்து. அப்பதாங்க எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே என் உண்மையான பேரை சொன்னதே இல்ல. பேரை சொல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்லட்டுமா? அப்பத்தானே நான் எந்த ஒரு ஆபத்துல இருந்தும் தப்பிக்க முடியும். ஆமா, எதுக்காக நீங்க பேரை வச்சுக்கல? எதுக்காகனா சித்திரகுப்தனை ஏமாத்துறதுக்காக மந்திரியாரே. இப்ப எனக்கு பேரே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சித்திரகுப்தனால என் இறப்பை எப்படி எழுத முடியும்? எந்த பேரை சொல்லி என் உயிரை பறிக்க வருவாங்க? இப்ப நான் மரணத்துல இருந்து தப்பிச்சிட்டேன். அதாவது என் புத்தியால நான் மரணத்துல இருந்து ஜெயிச்சிட்டேன். இன்னும் சொல்ல போனா கடவுளையே முட்டாளாக்கிட்டேன். பாத்தீங்களா மகாராஜா? இதத்தான் முட்டாள்தனத்தோட உச்சக்கட்டம்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த முட்டாளுங்க. இவங்களாலதான் நம்ம விஜயநகரம் முட்டாளுங்களோட சாம்ராஜ்யமா ஆயிடுச்சு. அதோட நான் இந்த முட்டாள் நகரத்துக்கு ராஜகுரு. இவங்களுக்கு தண்டனை கொடுங்க மகாராஜா. 100 சாட்டை அடி கொடுங்க. நீங்க இவங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து ஒரு விஷயம் நிரூபணமாகணும். இதுக்கப்புறம் நம்ம ராஜ்யத்துல யாராவது முட்டாள்தனம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க 1000 தடவை யோசிக்கணும். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இங்க நடக்கிறது எதுவும் சரியில்லை. ஆனா வேற என்ன பண்ண முடியும்? உத்தரவு கொடுத்ததே நான் தானே. அதை இப்ப திரும்ப பெறவும் முடியாது. ஒருவேளை ராமகிருஷ்ணன் ஏதாவது பண்றானான்னு பாப்போம். ராஜகுரு சரியாதான் சொல்லிருக்காரு. அவர் சொன்னதுல தப்பே இல்ல. இவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். இவங்க தண்டனைக்கு ஏத்தவங்க தான். இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம இங்கேயே இப்பவே உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் மகாராஜா. மந்திரியாரே, மகாராஜா, தண்டனையை உடனடியா நிறைவேற்ற சொல்லுங்க. சாட்டைக்காரனை வர சொல்லுங்க. நில்லுங்க. நாம கொடுக்கிற தண்டனையையும் சரியா கொடுக்கணும்ல மகாராஜா. ஏன்னா உங்க உத்தரவுப்படி நாம 8 முட்டாளுங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா இங்க 5 பேர் தானே இருக்காங்க. ஒருவேளை இந்த 5 பேருக்கு மட்டும் தண்டனை கொடுத்தோம்னா உங்க கட்டளையை மீறின மாதிரி அர்த்தம் ஆயிடாதா? தண்டனை கொடுக்கறதா இருந்தா 8 பேருக்குமே கொடுக்கணும். இல்லனா இதுல என்ன நியாயம் இருக்க முடியும் சொல்லுங்க? அப்படின்னா நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, மீதி 3 முட்டாள் எங்க? நீங்களே போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க. இந்த முட்டாளுங்களோட சேர்ந்து நிக்க வைங்க. மீதி இருக்கிற அந்த 3 முட்டாளுங்களும் கூட இப்போ இங்க இந்த அரசவையிலேயே தான் இருக்காங்க மகாராஜா. அவங்கள ஒவ்வொருத்தரா நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அந்த 3 பேர்ல மிக சிறந்த முட்டாள் அடியேன் ராமகிருஷ்ணன் தான்.
ஆமா மகாராஜா, நான் தான் அந்த 6வது முட்டாள். தண்டனை அனுபவிக்க வேண்டிய 8 பேர்ல நானும் ஒருத்தனா இருக்கேன். ஏன்னா சிறப்பு வாய்ந்த இந்த அரசவையில உங்களுடைய சிறப்பு ஆலோசகரா பதவி ஏத்துக்கிட்டேன்னா முட்டாள்களை தேடி கொண்டு வரேன்னு முட்டாள்தனமா கிளம்பி போனதால என்னையும் கண்டிப்பா வடிகட்டின முட்டாள்னு தான் சொல்லணும். நிச்சயமா அந்த 6வது முட்டாள் நானா தான் இருப்பேன். எனக்கும் நீங்க தண்டனை கொடுத்துதான் ஆகணும் மகாராஜா. அப்புறம் 7வது முட்டாள் யாரு? என்ன? யாரு? என்னோட சிஷ்யர்களான இவங்களா? இவங்கள பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? ராஜகுரு தாத்தாச்சாரியாரோட சிஷ்யர்கள் உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுறாங்களா? நீ தெரிஞ்சுதான் சொல்றியா? இவங்கள முட்டாள்கள்னு சொன்னா நீ என்னையே முட்டாள்னு சொல்ற மாதிரி. நேரடியா உங்களை தான் சொல்றேன் குருவே. அந்த 7வது முட்டாள் கண்டிப்பா நீங்க தான் ஆச்சாரியாரே. கேட்டீங்களா மகாராஜா? இவன் என்னைய முட்டாளுகிறான். என்ன? மிகப்பெரிய பண்டிதர் தாத்தாச்சாரியார, ராஜகுரு குலகுரு தாத்தாச்சாரியாரையே முட்டாள்னு சொல்றான் மகாராஜா. ராஜகுருங்கிற இந்த புனிதமான மகத்துவமான பதவியில இருக்கிற நீங்களே இப்படி ஒரு முட்டாள்தனமான யோசனையை கொடுத்ததே தப்பு தானே? இதை நீங்க தடுக்கவோ இல்ல சரியான அறிவுரையோ சொல்லாம நீங்க இதை ஊக்குவிச்சிருக்கீங்க. முட்டாள்களுக்கு 100 சவுக்கடிய தண்டனையா கொடுக்கணும்னு சொன்னீங்களே, இதை விட ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் இருக்க முடியுமா ஆச்சாரியாரே? பண்டிதனை ராமகிருஷ்ணா, அந்த 8வது முட்டாள் யாருன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்பவும் ஆவலோட இருக்கேன். உங்களையே முட்டாள்னு சொல்லிட்டான் மகாராஜா. மிகப்பெரிய சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயரையே இந்த மடைய முட்டாள்னு சொல்லிட்டான் மகாராஜா. நீங்க சொன்னதை நான் சொன்னதா சொல்றீங்க? நானா? நான் எப்போ சொன்னேன்? அதான் இப்ப நீங்க மகாராஜாவை முட்டாள்னீங்களே. நீ தானே சொன்ன. நான் எப்போ சொன்னேன்? நான் எப்ப சொன்னேன்? இப்பதானே சொன்னேன். எதுவுமே சொல்லலையே. வாயை திறந்து சொல்லலனாலும் நீ மகாராஜாவை முட்டாள்னு தானே சொல்ல வந்த. ஐயோ, நான் எதுவும் சொல்லல. நான் மகாராஜா கேட்ட கேள்விக்கு பதில் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த கேள்விக்கான பதில தானே சொல்ல வந்த. நம்ம மகாராஜா ஒரு முட்டாள். ஐயோ குருவே, தொடர்ந்து 4வது தடவையா மகாராஜாவை முட்டாள்னு சொல்றீங்க. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ யார் முன்னாடி நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கேங்கிறத சுத்தமா மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் யாரு முன்னாடி நிக்கிறேன், யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கடவுளுக்கு சமானமா பார்க்கிறேன். உலக புகழ் பெற்ற என்னுடைய சக்கரவர்த்தி ஸ்ரீகிருஷ்ண தேவராயருக்கு முன்னாடி நின்னு பேசுறேன். என்னோட செயல் உங்களை கோவப்படுத்தி இருக்கலாம், இருந்தாலும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மகாராஜா. சத்தியத்துக்கும் பொய்யுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான இடைவேளைய உங்களால நிச்சயம் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். இதுக்கப்புறமும் நீங்க என்ன தண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொடுக்கிற தண்டனை எதுவா இருந்தாலும் நான் அதை மனசார ஏத்துக்கிறேன் மகாராஜா. என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒருத்தர் முட்டாள்தனமான வேலையை செஞ்சிட்டாங்கன்னா அதுல அவங்களோட தப்பு என்ன இருக்கு மகாராஜா? கடவுள் அவங்கள அப்படி படைச்சிட்டாரு. இவங்கெல்லாம் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? இவங்க உலகத்தை பார்க்கறதும் சிந்திக்கிறதும் வேற விதமா இருக்குன்னா இந்த பையன் கிட்ட நான் ஒன்னும் எவ்வளவுன்னு கேட்டேன். 11ன்னு பதில் சொன்னான். இதுல என்ன தப்பு அரசே? பாக்குற பார்வையில தானே தப்பு இருக்கு. 1 சேர்த்தா 2ன்னு நாம நினைக்கிறோம், ஆனா இவன் 11 நினைக்கிறான். இருக்கிறதுலயே சிறந்த உணர்வு எதுன்னு நான் இவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்.
அதுக்கு அமைதின்னு சொன்னான். இதை விட சரியான உண்மையான ஒரு பதில் இருக்க முடியுமா மகாராஜா? நாம இந்த மாதிரி மனநிலையில இருந்தாலும் நம்ம மூளை தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இவன் சொன்ன அமைதிங்கிற சூழல்ல தான் நம்ம மனசுக்கும் நம்ம உடலுக்கும் நம்ம சிந்தனைக்கும் ஒரு தெளிவு பிறக்க உதவி செய்யுது மகாராஜா. அதுக்கப்புறம் நான் இவன் கிட்ட நம்ம மகாராஜா யாருன்னு கேட்டேன். அதுக்கு இவன் கடவுள்னு சொன்னான். இது உண்மை இல்லையா மகாராஜா? நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பூலோகத்துக்கும் நமக்கும் ஜீவராசிகளுக்கும் உண்மையான மகாராஜாவா இருக்கிறது அந்த கடவுள் தானே? அரசர்களுக்கெல்லாம் அரசர் அந்த பரமேஸ்வரர் தான் சொல்றது பொய்யா என்ன? நாம எல்லாம் அவர் பிரஜைகள் தானே? இந்த பையன் ஒரு ராத்திரி முழுக்க கையில தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா பக்கத்துல நின்னுட்டு இருந்திருக்கான். இது முட்டாள்தனம்னு மத்தவங்க இல்ல, இவனை பெத்தவங்களே சொல்லிருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அது என்ன அவ்வளவு பெரிய முட்டாள்தனமா? சொல்லுப்பா, ராத்திரி முழுக்க கையில சொம்ப வச்சுக்கிட்டு எதுக்காக நின்னுகிட்டு இருந்த? அம்மா தாகத்தோடயே தூங்கிட்டாங்க. ஒருவேளை அவங்க தாகம் அதிகமாய் அவங்க தூக்கம் கலைஞ்சு பார்த்தா அந்த நேரத்துல நான் அங்க இல்லாம இருந்தா அவங்க தாகத்தோடயே தூங்க வேண்டியிருந்திருக்கும். இந்த பையனுக்கு அவங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் பாருங்க மகாராஜா. இப்போ இங்க முட்டாள் யாரு மகாராஜா? இந்த பையனா இல்ல நாம எல்லாருமா? இவனை போய் முட்டாள்னு சொல்றோம். இவன் அந்த கடவுளுடைய பிரதிபிம்பம் மகாராஜா. இவன மாதிரி பசங்க இருக்கிறதால தான் கடவுள் இருக்காருங்கிறதே நாம நம்புறோம். இவங்க எல்லாரும் நல்லவங்க மகாராஜா. உண்மையிலே நாம இவங்கள மாதிரி ஆட்களை தான் பாராட்டி கௌரவிக்கணும். இவங்களால நம்மள மாதிரி சகஜமா இருக்க முடியாது. ஆனா இவங்க யாருக்கும் எந்த துன்பமும் தரமாட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கிற அறிவாற்றல் இவங்க கிட்ட இல்லாததாலதான் இவங்கள பார்த்து மத்தவங்க கத்துக்கிறாங்க. புத்திமான்னு சொல்லி நாம பாராட்டுற நம்மள மாதிரி ஆளுங்க தான் ஏமாத்துறாங்க, சதிவள பின்றாங்க, போய் பேசுறாங்க, துரோகம் செய்யறாங்க. முட்டாள்தனத்துக்கு தண்டனை தேவையில்ல மகாராஜா, கல்விதான் தேவை. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மகாராஜா, இவங்களுக்கு தண்டனைக்கு பதிலா நல்ல கல்வி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் சொல்ல வந்ததெல்லாம் இதுதான் மகாராஜா. உங்க மனசுக்கு இது சரியா இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்க எனக்கே தண்டனை கொடுங்க. பிரமாதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா. பிரமாதம். இப்போ நம்ம அரசபைக்கு விருந்தாளிகளா வந்திருக்கிற இவங்க எல்லாரையும் முழு மரியாதையோட விடுதலை செஞ்சு அனுப்பி வைங்க. உங்க எல்லாரையும் இங்க வர வச்சு நாங்க உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டோம். அதுக்காக வருத்தப்படுறேன். மந்திரியாரே மகாராஜா, அவசர நடவடிக்கையா நம்ம ராஜ்யம் முழுக்க இரவு பாடசாலைகள் திறக்கப்படணும். அங்க உன்னதமான கல்வி வழங்கப்படணும். நம்ம ராஜ்யத்துல இருக்கிற எல்லாருமே படிச்சவங்களா இருக்கணும்னு நான் விரும்புறேன். நம்ம நாட்டு மக்கள்ல ஒருத்தர் கூட கல்வி அறிவில்லாம இருக்க கூடாது. இங்க வந்திருக்கிற நம்ம விருந்தாளிகளுக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்புங்க. முழு மரியாதையோட அவங்கள வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லுங்க. உத்தரவு மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்ன மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஆலோசகர் இருக்கிற ராஜ்யத்துல முட்டாள்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நான் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்றதுல இருந்து நீ தடுத்துட்ட.
அதுக்காக உனக்கு நான் நிச்சயமா நன்றி சொல்லியே ஆகணும். இன்னொரு விஷயத்தையும் என்னால மறக்க முடியாது. விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட பேரை உச்சரிக்காமலேயே முட்டாள்னு சொன்னத. शुक्लां वरदरं शुक्लां बालदलं विष्णुं शशिवर्णं चतुर्भुजां विष्णुं शशिवर्णं चतुर्भुजां प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ருத்ர பிரச்சோதயாத். என்ன பாக்குற? நீ எனக்கு பகவான் கணபதியோட ஸ்லோகத்தை கத்து தரலன்னு தானே சொல்ல? ஆமா, அததான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இதுல பகவான் கணபதியே வரலையே, அந்த பேல கூட வரல. இது விஷ்ணு பகவானோட ஸ்லோகம். சிவாய. விஷ்ணுங்கிற வார்த்தை வரும், ஆனா இது பகவான் கணபதியோட ஸ்லோகம் தான். நீ இப்ப சொன்னது எப்படி இழுக்கு தெரியுமா? மலத்தை நட்டுல இருந்தலாமா, பழத்தை சாப்பிட்டது வேளாளு. உனக்கு எதுவுமே தெரியலையே ஷாலுதா. கொஞ்சம் இங்க பாருங்க சின்ன பண்டிதரே, யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான பதில தெரிஞ்சுக்கிற பொறுமையும் ஆர்வமும் இருக்கணும். அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன், இங்க வா வா, எப்படி உட்காரு. சுக்லாம் வர்தரம், அதுக்கு அர்த்தம் என்னன்னா வெண்ணிற ஆடையை தரித்தவர், அதாவது விஷ்ணு. அவர் தூண்லயும் இருப்பாரு, துரும்புலையும் இருப்பாரு. அப்புறம் சசிவர்ணம், அவருடைய ஒளி ஆகாயத்துல தென்படுற சந்திரனோட ஒளியை விட ரொம்பவும் பிரகாசமானது. சதுர்புஜாம், அவருக்கு 4 கைகள் இருக்கும். பிரசன்ன வந்தனம், அவரோட அழகான முகத்துல எப்பவும் கருணையும் அன்பும் நிறைஞ்சிருக்கும். தியாகே, வாங்க எல்லாரும் அவரை நோக்கி தியானம் பண்ணணும்னு அர்த்தம். சர்வ விக்னோ பிரசாந்தஹே, இதுக்கு அர்த்தம் என்னன்னா எல்லா வேதனைகளையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர்னு அர்த்தம். அப்புறம் விஷ்ணுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர், எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். இது பகவான் விஷ்ணுவுக்கும் பொருந்தும், பகவான் கணபதிக்கும் பொருந்தும். அதுக்கப்புறம் என்ன? தியாகே சர்வ விக்னோ பிரசாந்தஹே, இதுக்கு அர்த்தம் என்னன்னா அவரை உண்மையான மனசோட வேண்டிக்கிட்டா ஒருத்தரோட வலி, வேதனை, துக்கம், மனவலி இப்படி எல்லாத்தையுமே போக்கிடுவார்னு அர்த்தம். ஆனா இது கணபதி பகவானுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால இந்த ஸ்லோகம் கணபதி பகவானுக்கு மட்டும்தான் குண்டப்பா, அவருக்கு சொந்தமானது. இப்ப புரிஞ்சுதா? என்னாச்சு? நல்ல செய்தியை கேட்க ஆசைப்படுறாங்களா? யார்கிட்ட இருந்து? கணபதி பகவான் கிட்ட இருந்ததா? இப்படி யாராவது வேண்டிப்பாங்களா என்ன? இவங்க வர கணபதி சதுர்த்தி அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. அப்புறம் பகவான் கணேஷ் கிட்ட இவங்க வேண்டிக்க போறாங்களா? என்ன வேண்டிக்க போறாங்களா? சாரதா, வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க போறியா இல்ல அவங்க சொன்னதை சொல்ல போறியா? இவங்க கணபதி பகவான் கிட்ட என்ன வேண்ட போறாங்க தெரியுமா? இவங்களோட மடியில, அவங்க மடியில என்ன? இவங்க மடியில பேரனும் பேத்தி விளையாடணும். சரி, முதல்ல என்ன வேணுமா அதெல்லாம் தெளிவா சொல்லணும். பேரனா இல்ல பேத்தியா? 2 குழந்தைங்கனாலும் பரவாயில்லையோ? என்னது? ஆனா எதுவா இருந்தாலும் சீக்கிரம், கூடிய சீக்கிரமே நடக்கணுமா? அம்மா கிட்ட நீயே சொல்லு, இது ஒண்ணு லட்டு கிடையாது, பிசைஞ்சு வச்ச உடனே தயாராகிறதுக்கு. இதெல்லாம் காலம் கைக்கூடி வரும்போதுதான் நடக்கும். தலைமையில கத்திய தொங்க விட்டுட்டு அவசரப்படக்கூடாது. சபை நிர்வாகங்களை தொடங்கலாம். மகாராஜா தளபதியும் துணை தளபதியும் யுத்தத்துல இருந்து திரும்ப வந்திருக்காங்க. உங்களை சந்திக்கிறதுக்காக அனுமதி கேட்கிறாங்க. துணை தளபதியை வர சொல்லுங்க. சக்கரவர்த்தி ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க. மகாராஜருடைய பாதங்களுக்கு இந்த துணை தளபதி தேவேந்திர ராவுடைய பணிவான வணக்கங்கள். துணை தளபதி ஆரே, இந்த வெற்றிக்காக நான் உங்களை மனப்பூர்வமா வாழ்த்துறேன். இந்த தடவை நீங்க யுத்தத்துல ஜெயிச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா மகாராஜா? நிச்சயமா வெற்றி செய்தியோட தான் நாங்க உங்களை பார்க்க வருவோம்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. நீங்க என்ன பார்க்க வர அப்ப வெற்றி செய்தியோட தான் வருவீங்க. ஏன்னா இந்த தடவை வெற்றி அடைஞ்சு திரும்பி வரதை தவிர உங்ககிட்ட வேற வழியும் இல்லையே. மறுபடியும் தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. இந்த தடவை நம்ம படைகள் அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே அவங்க போன கப்பல்கள், படகுகள் எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுங்க. இந்த வெற்றிக்கான பெருமை உங்களையே வந்து சேரும் மகாராஜா. இல்ல துணை தளபதியாரே,
இந்த வெற்றிக்கான பெருமை என்ன சேராது. இந்த வெற்றிக்கான முழு பெருமையும் முழுமுதற் கடவுளான விநாயகரையே போய் சேரும். விநாயகர் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் தடை இல்லாம செய்றவர். அதே நேரம் துஷ்டர்கள் எல்லாருக்கும் தடைகளை உண்டு பண்றவரும் அவர்தான். யுத்தத்துல வெற்றி பெறணுங்கிற எண்ணத்தை நம்ம மனசுல உண்டு பண்றதும் அவர்தான். அவருடைய ஆசீர்வாதத்தாலையும் வழிகாட்டுதலாலையும் தான் நாம இதுவரைக்கும் இந்த மக்களை பாதுகாத்துக்கிட்டு வரோம். நம்முடைய படைகள் யுத்தத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் விநாயகர் கிட்ட நம்மோட வீரர்கள் ஒவ்வொருத்தரோட உயிருக்காகவும் பிரார்த்தனை பண்ணேன். அவங்க வெற்றி பெற வேண்டிக்கிட்டேன். அதோட ஒரு தீர்மானமும் எடுத்துக்கிட்டேன். இந்த யுத்தத்துக்கு அப்புறம் வரப்போற விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரோட அந்த உற்சவத்தை விமர்சையா கொண்டாடணும்னு முடிவெடுத்தேன். உங்களுக்கு நீங்க அடைஞ்ச இந்த வெற்றிக்காக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுல பங்கேற்றுக்கிட்ட ஒவ்வொரு வீரனுக்கும் என்னுடைய சார்பா உடனடியா பரிசுகளை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க மந்திரியாரே. உத்தரவு மகாராஜா. குருதேவா, விநாயகரோட அருளால நம்முடைய எல்லா வீரர்களும் உயிரோட திரும்பி இருக்காங்க. என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆசை என்னன்னா, வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம அரண்மனையில விநாயக பெருமானுக்கு நாம கொடுக்க போற வரவேற்பு எப்படி இருக்கணும்னா விஜயநகர சாம்ராஜ்யத்தோட வரலாற்றுல எழுதப்படுற அளவுக்கு இருக்கணும். குருதேவா, இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இதையே தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன் மகாராஜா. இது அந்த பகவான் ஸ்ரீ கணேசரோட லீலை மகாராஜா. அவரோட 2 பக்தர்களுக்கும் ஒரே மாதிரியான எண்ணம் தோணுது இல்லையா? எந்த விஷயம் என்னோட மூளைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்ததோ அதே விஷயத்த நீங்களும் யோசிச்சிருக்கீங்க. நம்ம 2 பேரோட எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம், இன்னையில இருந்து 10 நாளைக்கு விநாயக பெருமான் இங்க ஸ்தாபிச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம அரண்மனையில நம்ம நாட்டு மக்கள் எல்லாரையும் வரவழைச்சு ஒரு மகா பூஜையை நடத்தணும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. அதுல எந்த மாற்றமும் இருக்காது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.